ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம ராமாயணத்துல ஜனகர் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜனகர் மித்திலை நாட்டோட ராஜா. ஒரு நாள் ஜனகருக்கு சீதை குழந்தையா விவசாய பூமியிலிருந்து கிடைச்சாங்க. ஜனகரும் அவரோட மனைவி சுனேனாவும் நம்ம எத்தனையோ யாகம் பண்ணியிருக்கோம், அதுக்கு பரிசாதான் நம்மளுக்கு குழந்தையா சீதை கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சீதைய தன்னோட பெண்ணாவே வளர்த்து வந்தாங்க. ஜனகருக்கும் சுனேனாக்கும் சீதை கிடைச்ச சந்தோஷத்துல வாழ்ந்து வரும்போது அடுத்ததா ஊர்மிளை பிறந்தாங்க. ஜனகருக்கு ஒரு தம்பி இருந்தாரு. அவரோட பேர் குஷத்வஜா. அவரு சம்கஷ்யான்ற நாட்டை ராஜாவா ஆண்டு வந்தாரு. அவருக்கு பிறந்த குழந்தைங்க தான் மாண்டவியும் ஸ்ருதகீர்த்தியும். ராமாயணத்துல ஜனகரை ராஜ ரிஷின்னு சொல்வதுண்டு. அவர் ஒரு ராஜாவா இருந்தும் அவரை ஏன் ராஜ ரிஷின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஜனகர் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாரு. ஜனகர் ராஜாவா வாழ்ந்தாலும் அவருக்கு எந்த பொண்ணும் பொருளும் மீதும் ஆசையே கிடையாது. ஏன்னா அது வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லை அப்படின்ற நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாரு ஜனகர். பல ஆன்மீக சொற்பொழிவுகளை எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஜனகர். பல பெரியவங்க ஜனகர் கிட்ட வந்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு ஆன்மீகவாதியா ஒரு ராஜாவா வாழ்ந்து வந்த ஜனகருக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கோம். இன்னும் ஜனகரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பாருங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.